ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் டயத்தில் இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சம்மரை இந்த ஃப்ரூட் கஸ்டர்டோட என்ஜாய் பண்ணலாங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காத பாலாக சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பால் சூடாகட்டும், அதுக்குள்ளே வந்து கஸ்டர்ட் பவுடர் நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம வந்து நேரடியாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம்னா பாலில் அப்படியே கட்டி கட்டியாக ஆயிடும். அதனால முன்னாடியே இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்து கூட கரைக்கலாம். நான் இன்னைக்கு பால் சேர்த்து தான் கரைச்சிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 50 கிராம் ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இது கூடவே இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த ஃப்ரூட் கஸ்டர்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியில் அப்படியே தங்கி இருக்கும். இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இன்னும் நல்லா கெட்டியாகும். அதனால கைவிடாம கலந்து விடுங்க. அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க. அது ஊத்துன உடனே நல்லா கெட்டியாயிடும். பாருங்க, நல்லா கெட்டியாயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நீங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கருப்பு திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே கிரீன் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மாதுளை பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே மாம்பழமும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரூட் கஸ்டர்ட். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல. இது இப்போ ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு இந்த மாதிரி இந்த சம்மருக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சம்மரை இந்த டெசர்ட்டோட என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.